ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ இன்னைக்கு பரலோக தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு இரக்கம் தேவைப்படுகிறது. இரக்கம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர், வேதனை, துக்கம், சஞ்சலம். இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டமா, பிரச்சனைகளாய், அநேக சோதனைக்குள் உங்களுடைய வாழ்க்கை விழப்பட்டிருக்கிறதா? ஏன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று, பரலோக தேவனுடைய ஒரு இரக்கத்தை பார்க்க உங்களால் முடியவில்லை. அப்போ அந்த இரக்கம் நமக்கு இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியை உங்களால் பார்க்க முடியும். இங்கே மேலே அந்த வசனத்தில் ஃபஸ்ட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானாம். அப்போ இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரை, நான் கடந்த நாட்கள் என்ன ஒரு பாவம் செய்திருந்தாலும் அதை மன்னிங்க ஆண்டவரை, என்னை மன்னித்து உடைய ரத்தத்தினால கழுவுங்க, என்னை சுத்திக்கிறீங்க ஆண்டவர், உடைய பிரசனத்தினால் என்னை மூடுங்க, உடைய மகிமையினால் என்னை மூடுங்க ஆண்டவரை, உமக்குள் நான் இருக்க எனக்கு உதவி செய்தீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் செய்வார். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவ கிரியைகள் இருந்தால் சமாதானம் என்கிறது பார்க்க முடியாது. அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த பாவத்தில் அவனால் எழும்பவே முடியாது. சிலர் பார்த்துருக்கிறேன், ஒரு பீடி வெளிப்பாங்க, அந்த பீடி அவர்களால் விட முடியவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பீடி வலிச்சாதான் அவங்களுக்கு மோசம் அவங்களுக்கு போகிறது. ஒரு பிரதர் நான் அப்படி பார்த்துருக்கிறேன். அவர் காலையில் மோசம் போடணும்னு சொன்னால் உள்ளே போயிருந்து ஒரு வீடியை வெளிச்சிட்டே இருப்பார். பார்த்தீங்களா, அந்த வீடி அவரை அடிமைப்படுத்தி இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பும் பொழுது ஏதோ பிராண்டி பாட்டில் அவங்கள கையில் இருந்தால் தான், அதை குடித்தாதான் அவங்களுடைய கை இல்லை அந்த பைப்ரேஷன், அந்த வரையலை நிலை அப்படி நிற்கும். அப்போ ஏதாவது ஒரு கிரியை அவங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ இவை எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றாதான் அந்த இரக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். சில வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இரக்கம் உங்கள் வீட்டில் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன் இரக்கம் இல்லை? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது. சிலர் பார்க்கும்போது எப்பொழுதும் சண்டை பிடிச்சு கொண்டே இருப்பாங்க. வீட்டில் மாமியார்கிட்ட சண்டை பிடிப்பாங்க, மாமனார்கிட்ட சண்டை பிடிப்பாங்க, தகப்பனிடத்தில் சண்டை பிடிப்பாங்க, தாயினிடத்தில் சண்டை பிடிக்காம அவங்களால இருக்கவே முடியாது. ஒரு நாள் ஒரு தாய் சொல்கிறாங்க, என் மகள் என்னை பார்க்கிறதற்கு என்னை விடுகிறது இல்லை, எப்பொழுதும் என்னை சண்டை பிடித்து என்னை வேதனைப்படுத்துகிறார். அவரிடத்தில் சந்தோஷமாக போனால் என்னை ஒரு எதிரியை போல பார்க்கிறாள் என்று சொல்கிறார். பார்த்தீங்க, இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சண்டையினுடைய ஏதோ ஒரு பாவ கிரியைகள் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய இரக்கம் இல்லையே. அப்போ இவை எல்லாவற்றிலிருந்து இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே, நான் இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே, இந்த அக்கிரமத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானாம், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுடைய வாழ்க்கையில தான் அந்த இரக்கம் உண்டாகிறது. அப்போ அவர் இரக்கமான அந்த தெய்வன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தருகிறதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தருகிறதற்காக உங்களிடத்திலே வருகிறார். மறைக்காதுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் சொன்னால் போதே உங்களுடைய வாழ்க்கையில் விட முடியாத சில காரியங்கள் இருக்கும், அவைகளை சொல்லலாம். ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரே, என்னால் விட முடியவில்லை, இன்னைக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பு தாரு, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாருங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் தருவார். அவர் இரக்கம் உள்ளவர், இரக்கமுள்ள ஒரு தேவன். அதனால அந்த இரக்கத்தை உங்கள் வீட்டில் கிடைத்து விட்டால் உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டையை பார்க்க மாட்டீங்க, உங்கள் வீட்டில் வேதனை இருக்காது, உங்கள் வீட்டில் கண்ணீர் இருக்காது, உங்களுடைய வீட்டில் துக்கம் இருக்காது. அந்த தெய்வீக சமாதானம், தெய்வீக ஒரு சந்தோஷம் உங்கள் வீட்டில் பார்க்க முடியும். ஒரு வியாதி என்கிற ஒரு நிலைமையே இருக்காது. சின்ன வருமானம் வந்தாலும், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த நிம்மதியை பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னால் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.
ஆனால் உங்கள் வீட்டில் இருள் இருந்தால் பாவத்தினுடைய கிரிகைகளை ஒன்று 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 உங்களை அடிமைப்படுத்தி கடைசியில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வீடே ஒரு நரகமாக மாறிவிடும், ஒரு இருளாக மாறிவிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, பாவத்தை மகளே மகனை நீ அறிக்கை பண்ணு, உன் பாவத்தில் நின்று நீ வெளியே வா. எம்பெருமானாகிய இயேசு இந்த பூமியில எதற்காக வந்தார் என்று சொன்னால், பாவியை ரட்சிக்கிறதற்காக, உன்னை ரட்சிக்கிறதற்காக, உன்னை மீட்டுக் கொள்கிறதற்காக, உன்னை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறதற்காக இன்றைக்கு இந்த கடைசி மாதத்தில் நான் வந்திருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் இந்த பாவத்தில் என்ன பாவம் செய்திருந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவன், அவர் கழுகிற தேவன், உன்னை பரிசுத்தமாக்குற தேவன். உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? கண்களை மூடுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? பரலோக தகப்பனே, மீட்டது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் நம்முடைய இரக்கத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களை சமாதானம், குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி. பாவம் என்கிற அந்த கிரியை நம்முடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது சாமி. உடைய கிருபை தங்கியிருக்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும், தெய்வீக ஆசீர்வாதம், குடும்பங்களை ஒற்றுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. பிளஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆமென்.